2025 என்எம்எம்எஸ் எக்ஸாமில் மேட் கொஸ்டினில் 2025 நடந்த கொஸ்டினில் 51 55 பார்க்க போகிறோம். எண்களை வரிசைப்படுத்தும் ஒரு இயந்திரம் கொடுக்கப்படும் உள்ளீடுகளை பின்வரும் படிநிலைகளில் வரிசைப்படுத்துகிறது. ஒவ்வொரு படிநிலைகளிலும் உள்ள விதிமுறைகளை கண்டறிந்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. ஒரு மெஷினுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம், அது ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு ஆன்சரை கொடுக்குது. இப்படியே ஃபைனலாக ஒரு இறுதி படிநிலை கொடுக்க போகுது. இப்போ உள்ளீடு பாருங்கள், 60 30 45 12 55 கொடுத்தா முதல் படிநிலையில் என்ன சொல்லுதுன்னா, இந்த 12 முன்னாடி கொண்டு வருது. 12 எப்படின்னு பாருங்கள், இருக்கிறதுலேயே சின்ன நம்பர் தான் 12. 12 முன்னாடி கொண்டு வந்துட்டு மிச்ச நம்பர்லாம் பின்னாடி தள்ளிடுது. 60 30 45 55 பின்னாடி எழுதிடுது பாருங்கள். 12 இங்கே எழுதிட்டு 60 30 45 55 அப்படி எழுதிடுது. அடுத்ததில் அந்த 12 அப்படியே இருக்குது. இந்த 4ல் சின்ன எழுத்து எது? சின்ன நம்பர் 30 இங்கே கொண்டு வந்துட்டு இந்த நம்பரை பின்னாடி தள்ளிடுது. 60 45 55. அதுக்கடுத்து 12 அப்படியே இருக்குது, 30 அப்படியே இருக்குது. இந்த 3ல் எது சின்னது? 45 இங்கே கொண்டு வந்துட்டு இந்த 60 55 பின்னாடி தள்ளிடுது. அடுத்ததில் 12 30 45 அப்படியே இருக்குது. இது ரெண்டில் சின்னது எது? 55 இந்த 60 பின்னாடி தள்ளிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்கள், 12 30 45 55 60. அப்போ ஏறு வரிசையில் எழுதிடுது. இதுதான் இறுதியான படிநிலை. அப்போ படிநிலை 4 ஆனது இறுதி படிநிலை ஆகும். இப்படித்தான் அது என்ன செய்யுதுன்னா, ஒவ்வொரு படிநிலையை உருவாக்குது. இறுதியாக ஏறு வரிசையில் எழுதி முடிச்சிருது. இதுதான், இதை வச்சுக்கிட்டு கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ 51வது கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, உள்ளீடு 10 100 12 65 2 90 எனில் ரெண்டாவது படிநிலை என்னன்னு கேட்குறாங்க. முதல் படிநிலை எழுதுவோம். முதல் படிநிலையில் சின்ன நம்பர் எது? 2 சின்ன நம்பர் எழுதியாச்சு. எழுதிட்டோம்னா மிச்சம் என்ன இருக்குது? 12 100 65 90 எழுதியாச்சு. ரெண்டாவது படிநிலை எழுதும்போது இந்த 2 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 4ல் சின்ன நம்பர் எது? 12. மிச்சத்தங்கிட்ட தள்ளுங்க, 100 65 90. இதுதான் இரண்டாவது படிநிலை. இரண்டாவது படிநிலை ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள், அதே 02 12 100 65 90. அப்போ இந்த 1 தான் ஆன்சர். அடுத்து 52க்கு வாங்க. 52ல் உள்ளீடு 20 10 50 70 90 எனில் பின்வருவனவற்றில் எது இறுதி படிநிலைன்னு கேட்குறாங்க. இறுதி படிநிலை இங்கே பாருங்கள். இறுதி படிநிலை முதல்ல இதில் சின்னது எது இருக்குது? இதில் முதல்ல பாருங்கள், 10 தான் சின்ன நம்பர். 10 முன்னாடி எழுதிட்டோம்னா மிச்சத்தை 20 50 70 90 இப்போ எல்லாமே வந்துருச்சு பாருங்களேன். ஏறு வரிசை வந்துருச்சு. இப்போயே 10 20 50 70 90 ஏறு வரிசை. இதுவே இறுதி படிநிலை ஆயிடுச்சு. அப்போ படிநிலை 1லேயே நம்ம என்ன கிடச்சி? படிநிலை 1லேயே இறுதி படிநிலை கிடச்சிருச்சு. அப்போ இதுதான் இறுதி படிநிலை. ஆன்சர் 1. 53 பாருங்கள். 53ல் உள்ளீடு 500 400 300 200 100 எனில், அப்போ 100 200 300 500 400 எந்த படிநிலைன்னு கேட்குறாங்க. அப்போ மொதல் படிநிலை எழுதுவோம் பாருங்கள். முதல் படிநிலைனா முதல்ல அது சின்ன நம்பர் எது? 100 எழுதிட்டோம்னா மிச்சம் 500 400 300 200 முதல் படிநிலை. ரெண்டாவது படிநிலையில் 100 அப்படியே வச்சுக்கிறோம். மிச்ச 4ல் எது சின்ன நம்பர்? 200 இங்கே கொண்டு வந்துட்டு மிச்சம் அது பின்னாடி 500 400 இங்கே கொண்டு வந்துடும். அடுத்து மூணாவது படிநிலையில் 100 200 அப்படியே இருக்கும். இந்த 3ல் 300 தான் சின்ன நம்பரு, 500 400 பின்னாடி போயிடும். அப்போ இந்த படிநிலை எத்தனாவது? இதுதான் ஆன்சர் அங்கே இருக்குது பாருங்கள். 100 200 300 500 400 100 200 300 500 400 இது மூணாவது படிநிலை. அப்போ மூணாவது படிநிலை தான் ஆன்சர். மூணாவது படிநிலை தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துருச்சு, மூணாவது படிநிலையில். அடுத்து 54 பாருங்கள். 54ல் உள்ளீடு 9 5 7 4 3. இதில் வரிசை ஒவ்வொரு படிநிலை எழுதுவோம். முதல்ல சின்ன நம்பர் எது? 3 முன்னாடி வச்சுட்டு மிச்சதான் 9 5 7 4 எழுதுங்க. ரெண்டாவது 3 அப்படியே வச்சுங்க. இந்த 4ல் சின்ன நம்பர் 4. இந்த 4 எண்களில் சின்னது 4, மிச்சத்தெல்லாம் பின்னாடி தள்ளுங்க, 9 5 7. அடுத்ததில் 2 3 4 அப்படியே இருக்கும். இந்த 3ல் சின்ன நம்பர் 5 9 7 இந்த பக்கம் போயிடும். அடுத்து 3 4 5 அப்படியே இருக்கும். இது 2ல் சின்ன நம்பர் 7 முன்னாடி 9 வந்துடும். இதுதான் ஏறு வரிசை கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். 3 4 5 7 9 இறுதி படிநிலை வந்துருச்சு.
அப்போ இதுதான் இறுதி படிநிலை. என்ன கேட்ட 4வது படிநிலை என்ன? 4வது படிநிலை கண்டுபிடிச்சிட்டோம். 3, 4, 5, 7, 9. 3, 4, 5, 7, 9 இதுதான் இறுதி படிநிலை. அடுத்து பாருங்கள் 55வது கணக்கு பார்க்க போகிறோம். பின்வரும் எந்த உள்ளீட்டிற்கு 2வது படிநிலை இறுதி படிநிலையாக அமையும்னு கேட்டிருக்காங்க. நான் மொதல் எடுத்து செக் பண்ணுவோம். மொதல் எடுத்து செக் பண்ணும்போது இதில் 10 சின்ன நம்பர் இது 10 எடுத்தாச்சு. அப்போ மிச்சம் 15, 20, 13, 25. அடுத்து 10 அப்படியே இருக்குது. இது 4ல் சின்னது 13 வந்துட்டால் மிச்சம் கண்டு என்ன இருக்கும்? 15, 20, 25. இது பாருங்களேன், இதிலே எல்லாம் வந்துருச்சு பாருங்கள். ஏறு வரிசை வந்துருச்சு. 10, 13, 15, 20, 25. இதுவே இறுதி படிநிலை ஆயிடுச்சு. அப்போ முதல் நம்பர் எடுத்து 2வது படிநிலையிலேயே 2வது படிநிலையிலேயே இறுதி படிநிலை அமைஞ்சிருச்சு. அப்போ 2வது படிநிலை எடுக்கும்போது நம்பர் எடுத்துகிட்டு நம்ம 2வது படிநிலை கண்டுபிடிச்சாலே அதே இறுதி படிநிலையாக வந்துருச்சு. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த சம்மு. புதுசாக கேட்டிருக்காங்க. அதனால் திரும்ப பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.